விளையாடுறியா? பட்டோ பிஸிமேன் பிஸிமேன். வைஷ்மா வந்து ரொம்ப பிஸியா இருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா பாப்பாவுக்கு வந்து இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வைஷ்மா கூட பாத்தீங்கன்னா வைஷு வந்து ரெண்டாவது பர்த்டே முடிஞ்சு ஒரு 4 மாசத்துக்கு மேலதான் வைஷ்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றதே வந்து நாங்க கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கல, அப்ப கூட வைஷ்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. என்னன்னு கண்டுபிடிக்க ஹாஸ்பிட்டலா சுத்தனதுதான் வந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா வைஷ்மா வந்து குழந்தைங்க டெவலப்மெண்ட் டிலே அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. வைஷ்மா வந்து நல்லா நடந்த குழந்தை தான். வைஷு ரொம்ப ரொம்ப கியூட்டா அழகா நடந்த குழந்தை. அது மட்டும் இல்லாம ரொம்ப துருன்னு இருப்பா. அவளுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு பார்த்தா இன்னமுமே கஷ்டமா இருக்கு. ரொம்ப வந்து ராவடி பண்ணுவா. அவ ஒரு ஆளை வச்சு சமாளிக்கவே வந்து முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா துருன்னு இருப்பா. அவ்வளோ வந்து ஆக்டிவா இருந்த குழந்தை. அதுக்கப்புறம் தான் வந்து வைஷ்மா இப்படி ஆனா. அவ வந்து நடந்தா, நார்மலா வந்து நடந்தா, சாப்பிட்டா, பேசினா, எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சு. அதுவும் வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களுடையது எந்த தப்புமே கிடையாது. நாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு சரியான வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரியான டைம்ல கொடுக்கல. மேபி கொடுத்திருந்தா பாப்பா இவ்வளோ அளவுக்கு வந்து டேமேஜ் அவளுடைய இது ஆகாம இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. ஓகே, யாரை குத்த சொல்லி எதுவுமே புண்ணியம் கிடையாது. ஏன்னா இதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு இருக்கு. அது வந்து நடக்குது. நான் அதை ஏத்துக்கிட்டேன். அதை வந்து ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என் லைஃப் எப்படி வந்து சக்சஸா கொண்டு போகணும் அப்படின்றதையும் வந்து நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்பெஷல் குழந்தையோட பேரண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, எது ஒண்ணு நடந்தாலுமே இல்ல நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்துல இருக்கக்கூடாது, செத்துடலாம். ரீசெண்டா கூட எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, என் குழந்தை இப்படி இருக்கிறதுனால என்னால முடியல, எனக்கு வந்து செத்தலான்னு தோணுதுக்கா, அப்படி என்னால முடியல, என்னாலலாம் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி. எனக்குமே வந்து அந்த மாதிரி தாட்டெல்லாம் தோணிருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்துதான் வந்திருக்கேன். கடவுள் வந்து நம்ம கிட்ட ஒரு பிள்ளைய ஒப்படைச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா நாம தான் பார்த்துப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட கொடுத்துருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு உலகம் அப்படின்னா அது அம்மா மட்டும்தான். அம்மாவை தவிர வேற யாரும் அந்த குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்க முடியாது. தயவு செஞ்சு அந்த முடிவை மட்டும் எடுக்காதீங்க. அந்த குழந்தைய பத்தி யோசிங்க. அந்த குழந்தைக்கான உலகம் நீங்க மட்டும்தான். அந்த சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கமெண்டே பண்ணல. நானும் எதிர்பார்க்கிறேன், ஏன் அவங்க இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணல, ஏன் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வரலன்னு எதிர்பார்த்துனே தான் இருக்கேன். மேபி நம்ம வீடியோஸ் போலியா என்னன்னு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர். உங்க குழந்தைக்கு உலகம் நீங்க தான். ஓகே, வைஷ்மா பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கா. பட்டு 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 டேய் பட்டோ ரொம்ப பிஸியா இருக்கா. அவளுடைய பொம்மையெல்லாம் பேஸ்கெட்ல இருந்து வெளியே தூக்கி போடுறதுல ரொம்பவுமே மும்பரமா இருக்கா. பட்டு காட்டுப்பா. பட்டு 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 டேய் பட்டோ. என்னடா கண்டுக்க மாட்டேங்குது, என்ன கண்டுக்க மாட்டேங்குது. ஓகே, லாஸ்ட் ஃப்ரைடே தான் நான் வீடியோ போட்டேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, சொன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி. நான் வந்து வைஷ்மா பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சா வந்து வைஷ்மாக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இங்க வந்து வெயில் பயங்கரமா இருக்கு. வெக்கையும் தாங்க முடியல. வைஷ்மாவுக்கும் வேர்த்து ஊத்துது மூக்கு மேல எல்லாம். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். டாடா பை பை.